Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஸ்வாக் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு காமெடி டிராமா மூவி. ரித்து வர்மா, ஸ்ரீ விஷ்ணுன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அல்டிமேட்டான ஒரு மூவி, காமெடி டிராமா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ரித்து வர்மா பாத்தீங்கன்னா ராணியா ஒரு நாட்டை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆணாதிக்கத்து எல்லாத்தையுமே அடைக்க ஆணுங்க எல்லாருமே மூஞ்ச மூடிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும்னு சொல்லி பயங்கர பெண் ஆதிக்கத்தோட இருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வச்சு டைரக்டர் பயங்கரமான ஒரு மெசேஜை திணிச்சிருக்காரு. அட் தி சேம் டைம் பல வருஷம் கழிச்சு பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய கஜானாவோட சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அந்த ராஜ்யத்தோட உண்மையான வாரிசு யாருன்னு சொல்லி தேடி வரும்போது நம்ம ஹீரோ மாதிரி பல லுக்கலைக்ஸ் வராங்க. அதனால அவர்களுடைய பிரச்சனை என்ன, உண்மையான வாரிசு யாரு, அந்த ராஜ்யத்துல யாரு என்ன துரோகம் பண்ணாங்க, ஹீரோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் கமர்ஷியலாவும் கலர்ஃபுல்லாவும் நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பராகவும் எனர்ஜெட்டிக்கலாவும் கொடுத்திருந்தாலும் ஸ்ரீ விஷ்ணு தட்டி தூக்கி இருக்காரு. ஒன் மேன் ஷோவா 5 டிஃபரெண்டான கேரக்டர்ஸை எடுத்து லீட் பண்ணி மாஸ் காட்டி இருக்காரு. ஜெனரேஷன் கேப் எல்லாம் தாண்டி லுக், பாடி லாங்குவேஜ், ஸ்வாக்னு சொல்லி இந்த ஸ்வாக் மூவில ஸ்வாகே குறையாம தெரிஞ்ச ஒரு ஆள்னா நம்ம கதையோட ஹீரோன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி ரித்து வர்மா, மீரா ஜாஸ்மின் சொல்லி எல்லாமே கொடுத்த ரோல நீட்டா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள, கான்செப்ட் உள்ள டிஃப்ரெண்டான காமெடி டிராமா மூவி. ப்ராப்பரான ஒரு அட்டெம்ப்ட்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்காவும் கன்ஃபியூஷனபிளாவும் இருந்ததுதான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பே நரேஷன்ல தான் மெயின் பிளாட்குள்ளேயே போவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஸ்லோவாகவும் லேகாவும் சிம்பிளாவும் இருந்துச்சு. அதை மட்டும் இன்னும் கிறிஸ்பியாவும் என்கேஜிங்காவும் பிரசென்ட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நீட்டா சூப்பரா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வச்சு, ஹியூமனிட்டியை வச்சு, மத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றதை வச்சு தாண்டிங்கிறத தாண்டி ஆணாதிக்கமா இருந்த ஒரு காலத்துல இப்ப பெண் அதிகமா மாறும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஃபியூச்சரிஸ்டிக் ஃபன் எலமெண்ட் டிராமாவா மிக்ஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் பிளாஷ்பேக்கை வச்சு உங்களையே மிரட்டி சர்க்காசம் பண்ணி காமெடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் ரொம்ப காமெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்கனால கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவியை 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் இன்னும் கிறிஸ்பியா என்கேஜிங்கா 2.25 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. அதை தாண்டி எல்லா கேரக்டரைசேஷனுமே நீட்டா நோட்டபிளா இருந்தாலும் நிறைய கேரக்டரைசேஷனை எடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாம இன்னும் சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் சொல்லியிருந்தா பெட்டரான ஒரு நரேஷனும் எக்ஸிகியூஷனும் கதையை சப்போர்ட் பண்ணிருக்கும். கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் எமோஷனல் பார்ட் ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது அப்பட்டமா தெரியும். கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய 20 மினிட்ஸ் அடிபுலியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மூவில. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளாஷ்பேக்கோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல காமெடி டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. கிளம்சினஸை மட்டும் அவாய்ட் பண்ணிருந்தா இன்னுமே பெட்டரான மூவியா வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி தான் இந்த ஸ்வாக். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அடிச்சு, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.